கர்த்தர் தாமே உனக்கு வெற்றியை தருகிறவர். நீயோ உண்மையாய் நடந்து கொள், உத்தமமாய் நடந்து கொள், நேர்மையாய் நடந்து கொள். தீங்கானவர்களையும் வழி விலகுகிறவர்களையும் மாறுபான இருதயம் உள்ளவர்களையும் பிறனை அவதூறு பண்ணுகிறவனையும் ஆமென் மேட்டுமை பெருநெஞ்சு உள்ளவனையும் ஸ்தோத்திர அக்கிரமக்காரரையும் கபடு செய்கிறவனையும் பொய் சொல்லுகிறவனையும் அகற்றி விடுங்கள். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 101. நான் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அதுதான். நீ எனக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொள். நீ எனக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொள். ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொள்ளுதல். அதை வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். ஆமேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆமேன் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஸ்தோத்திரம். கடந்த சில சங்கீதங்களில் தொடர்ந்து வந்த சங்கீதங்கள் எல்லாம் மேலோங்கி இப்போது கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் எல்லாரிலும் உயர்ந்தவராயிருக்கிறார், கர்த்தர் கிருபையுள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நியாயம் செய்பவர், கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சிங்காசனம் நீதியும் நியாயமும் நிறைந்தது, அவர் வல்லமை மிக்கவர், அவருடைய நாமம் பயங்கரமானது. ஸ்தோத்திரம். அவருடைய சத்தியம் தலைமுறை தலைமுறையாயிருக்கும். அவர் நம்மை உண்டாக்கினவர், அவருடைய கையில் ஆடுகளாக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய அவருடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு முக்கியமாக அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ சொல்கிறாரு, ஆண்டவருடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், மன்னிப்பு எதிர்பார்த்து பாடுகிறேன். ஸ்தோத்திரம். உத்தமமான வழியில் நான் விவேகமாக. இப்போ தாவீதுடைய இந்த சங்கீதக்காரனுடையதான தீர்மானங்கள். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடினால், என் தேவன் நீதியும் நியாயமும் விரும்புகிற தேவனாக இருக்கிறபடினால், என் தேவன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருக்கிறபடினால், என் தேவன் மகத்துவமும் பயங்கரமானவராக இருக்கிறபடினால், என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினால், என் தேவன் உயர்ந்தவராகவும் பெரியவராகவும் உன்னதமானவராகவும் இருக்கிறபடினால், நான் அவருக்கு முன்பதாக உத்தமமான வழியிலே நான் நடப்பேன்.
நான் அவருடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு கூட நடந்து கொள்வேன். அவருடைய வீடு, அப்போ நான் அங்கே அவருக்குள்ளே தான் நான் வாழ்ந்துட்டு வர்றேன். நீங்கள் என் வீட்டுக்கு வருவீங்க, நீங்கள் எப்போ என்னை வந்து பார்த்தாலும் நான் உண்மையாய் நடப்பதை பார்ப்பீங்கப்பா. உண்மையும் உத்தமமாய். ஆமாம், இந்த உண்மை, உத்தமம், நேர்மை, இதெல்லாம் ஒரே அர்த்தமுள்ளதான வார்த்தைகள், ஒரே அர்த்தமுள்ளதான். உண்மையாய் நடந்து கொள்வேன், நேர்மையாய் நடந்து கொள்வேன், உத்தமமாய் நடந்து கொள்வேன், உள்ளேயும் வெளியேயும். உத்தமமும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னா உள்ளேயும் வெளியேயும், என்னுடைய செயலிலும் என் எண்ணத்திலேயும் ஆமென் ஸ்தோத்திரம், என் செயலிலேயும், என் நோக்கத்திலேயும், என் உள் நோக்கத்திலேயும். தீங்கான காரியத்தை கண் முன்னால் வைக்க மாட்டேன். வழி விலகிறவங்க செய்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலணும். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன். அவனை பார்த்து அவனை குறித்து நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். பிறனை ரகசியமாக அவதூறு பண்ணுகிறவனை நான் பொறுக்க மாட்டேன், சங்கரித்து போட்டுருவேன். மேட்டிமையான கண்ணு, பெருமை உள்ளவனை நான் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அருமையை நோக்கமாக இருக்கும். இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உண்மையானவர்களை நான் கனம் பண்ணுவேன், உண்மையானவர்களை நான் பாராட்டுவேன், உண்மையானவர்களை நான் 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 பெருமைப்படுத்துவேன், உயர்த்துவேன். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். உத்தமம் இல்லாமல் போகிறவனை நான் கடிந்து கொள்ளுவேன். ஆமாம், 2 வார்த்தை இருக்குது பாருங்கள். சங்கரிப்பேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, பொறுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆமாம் ஸ்தோத்திரம். அப்புறம் கபடு செய்கிற வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை, துரத்தி விட்டுடுவேன். பொய் சொல்கிறவன் கண்ணு முன்னால் நிற்பதில்லை, அவனை நான் அகற்றி விடுவேன். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறு புண்டு போக தேசத்துள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஏதாவது ஒரு ஊரில் முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன் என்றால், அது பெரிய ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான தலைவர் வர்றார் என்றால் காலங்காத்தாலேயே ஆமாம் ஸ்தோத்திரம், இந்த வன்முறை செய்கிறவங்க, தீமை செய்கிறவங்க, ஆமாம் ஏற்கனவே ரவுடி பேர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, ஏற்கனவே கைதானவங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறாங்க, அத்தனை பேருக்கு கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்களாம். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுமோ அவங்க எல்லாத்தையும் இந்த அக்கிரமக்காரரோ ஆமாம் ஸ்தோத்திரம், இந்த வீம்புக்காரர்களும் வீணராக இருக்கிறவர்களும் ஆமாம் எதிர்த்து பேசுகிறவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்திருவாங்களாம், அதிகாலமே என்ன அது மாதிரி அதிகாலமே சங்கரித்து போடுவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலையும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை கர்த்தர் சங்கரித்து போடுவாராக. இந்த கால வேளையிலையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் பாதை, ஒரு உத்தமமான பாதையை கர்த்தர், ஒரு நீதியின் பாதையை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். மலைகள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் தாழ்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், கோணலானவர்கள் எல்லாம் நேராக்கப்படும், ஆமென் கரடு முரடானவர்கள் சமமாக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு NH ரோடு புதுசாக போட்டால் எப்படி இருக்கும்? மேடான பகுதியை உடைச்சி கீழே தாழ்த்தி, பள்ளமான பகுதியை நிரப்பி, மேடு பள்ளமாக இருக்கிறதெல்லாம் சமதளமாக்கி, அங்கே வளைஞ்சி போகிறதெல்லாம் நேராக்கி, ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பாதையை ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிற மேடுகளை ஆமென் ஸ்தோத்திரம் நொறுக்கி போடுவார். உன்னுடைய பாதையில் இருக்கிற பள்ளங்களை ஆமென் நிரவி ஆமென் ஸ்தோத்திரம் மேடாக்குவார். உன் வழியில் இருக்கிறதான கோணலை நேராக்குவார். கரடு முரடாக இருக்கிறத சமமாக்குவார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உனக்கு வெற்றியை தருகிறவர். நீயோ உண்மையாய் நடந்து கொள், உத்தமமாய் நடந்து கொள், நேர்மையாய் நடந்து கொள். தீங்கானவர்களையும் வழி விலகுகிறவர்களையும் மாறுபான இருதயம் உள்ளவர்களையும் பிறனை அவதூறு பண்ணுகிறவனையும் ஆமென் மேட்டிமை பெருநெஞ்சு உள்ளவனையும் ஸ்தோத்திர அக்கிரமக்காரரையும் கபடு செய்கிறவனையும் பொய் சொல்லுகிறவனையும் அகற்றி விடுங்கள். கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் நடந்து கொள், உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 101 தாவீதினுடைய தீர்மானங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 தீர்மானங்கள் இருக்குது. அந்த தீர்மானத்தை நாமளும் என்ன செய்யணும்? இதே தீர்மானத்தை நாமளும் ஆமென் எடுத்துக்கொள்ள, நாமும் இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் நாம் இந்த தீர்மானத்தின்படி நாம் ஜெபிப்போமா? நம்ம அதை நம்ம சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இப்படிப்பட்டதான காரியங்களில் நீதி, நியாயம், நேர்மையும் அவன் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம்.
கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா தாவீது சொன்னது போல உத்தம வழியிலே அப்பா வேகமாய் நடப்பேன் என்று சொல்கிறார் அப்பா. நாங்கள் நடக்க கிருபை தாரும். உம்முடைய அப்பா வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள கிருபை தாரும். தீங்கான காரியங்களை எங்கள் கண்களுக்கு முன்பதாக வைக்காமல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா வழி விலகுறோடிதான செய்கைகளை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கிருபை தாரும். அவைகள் எங்களை பற்றாதபடி காத்துக்கொள்ளும். மாறுபாடான இருதயம் எங்களை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பொல்லாதங்கனை ஆமேன் அப்பா அறிய மாட்டேன்னு சொல்கிறாரப்பா. பொல்லாதவனை அறிய மாட்டேன்னு சொல்கிறாரு. நாங்களும் கத்தா அந்த வழிகளில் நாங்கள் நடக்காதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. அவதூறு செய்கிறவர்களை கத்தாவே ஆமேன் அப்பா நாங்கள் கவனமாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். மேட்டிமையான கண்களையும் பெருநெஞ்சுள்ளவனையும் கத்தாவே அப்பா நாங்கள் ஆமேன் ஆண்டவரை அப்பா அடையாளம் கண்டுகொள்ள கிருபை தாரும். தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. கபடு செய்கிறவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் கத்தாவே ஒருபோதும் இந்த பூமியில் நிலைத்திருப்பதில்லை ஆண்டவரே. ஆமேன் அப்பா நாங்கள் உத்தமம் நேர்மையுமாய் நடக்க கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அக்கிரமம் செய்கிறவர்களை அப்பா எல்லா அசுத்த கிரியைகளையும் அக்கிரம கிரியைகளையும் உண்டாக்குற பிசாசின் கிரியைகளை ஒவ்வொரு நாள் அதிகாலையிலே சங்கரிக்க கிருபை தாரும் கத்தாவே. எங்களுடைய தேசத்தை சுத்திகரித்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.